ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.2ல் 5ஆம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 10ஐ விடையாக தரக்கூடிய எண் கோவையை எழுதுக, அதனை மர உரு வரைபடமாக மாற்று. ஆன்சர் 10ன்னு வரணும். அந்த எண் கோவை நமக்கு வேணும், அதை மர உரு வரைபடமாகவும் மாற்றணும். இப்போ நம்ம பெருக்கலா கூட்டலா என்னன்னு அவங்க சொல்லலை, நம்ம வகுத்தலான்னு எதுவுமே சொல்லலை. ஸோ நம்மளா அது கூட்டலும் போடலாம், பெருக்கலும் போடலாம், வகுத்தலும் போடலாம். அதனை மர உரு வரைபடமாக மாற்றி வேற சொல்ல சொல்கிறாங்க. 10ன்ற ஆன்சர் வரணும். ஸோ 5 + 5 = 10ன்னு வரும். 9 + 1 = 10ன்னு வரும். ஓகே, எத்தனையோ வழிகளில் எழுதலாம். 10ன்னு வரையில் கூட்டல் எழுதுகிற மாதிரி எதையும் எழுதலாம், கழித்தலாகவும் எழுதி காமிக்கலாம். 13 - 3 = 10ன்னு வரும். 10ஐ விடையாக தரக்கூடிய எண் கோவையை எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. பெருக்கலா வகுத்தலா கூட்டலான்னு சொல்ல, I2 10ன்னு எழுதலாம். ஓகே, 20 ÷ 2 = 10ன்னு எழுதலாம். இதே போல பல வகையில் நாம எழுதலாம். ஏதாவது ஒரு 2 வரைபடம் நம்ம போட்டு காமிக்கலாம். ப்ளஸுக்கு போடுவோம். 7 + 3 10ன்னு எழுதலாம். ஓகே, 7 + 3 10ஐ விடையாக தரக்கூடிய எண் கோவையை எழுதுக. 7 + 3 = 10, அது எழுதலாம் இல்லையா? வகுத்தல் எழுதுறேன்னா 20 / 2 10 வரும். பெருக்கல் எழுதுறேன் அப்படின்னா 5 × 2 எழுதலாம், இல்லைன்னா 2 × 5 எழுதலாம். ஸோ 3 வகையிலையும் நான் எழுதி எண் கோவையும் எழுதிட்டேன், மர உரு வரைபடம்